ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த சோலோ லெவலிங் அப்படின்ற கொரியன் சீரிஸோட சீசன் 1ல எபிசோட் 1 தான் இன்னைக்கான வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஸோ இந்த அனிமையை பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் டப் பண்ணி போட்டுக்கலாம். பட் என்னோட வருஷத்தில் டப் பண்ணி போடணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் டப் பண்ணி போட்டிருக்கேன். அதனால யாராவது பார்க்காம இருந்திருந்தாலும் சரி, பார்த்துருந்தாலும் சரி, இந்த எபிசோட நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு இந்த எபிசோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அது இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ண மாட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த எபிசோட நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சதா மட்டும் லைக் போட்டுருங்க. தென் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஸ்டில் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த அனிமல்ஸ்லாம் லைக் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு கண்டுபிடிக்கல போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த சோலோ லெவலிங் சீசன் 1 அண்ட் எபிசோட் 1. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் 3 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் அதுக்கு நிறைய இருக்குது, வாங்க நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். முட்டாள்தனமாக பேசாத, நம்ம கிட்ட இருக்கிற மிசைல்ஸ் வெப்பன்ஸை வச்சு அதுங்களை எதுவுமே பண்ண முடியாது, அதனால வேற வழியில் அதுங்க அந்த அண்டர்ஸ் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த கேப்டன் சொல்கிறான். இதை பக்கம் அந்த தீவுக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய எறும்புகள்லாம் ஒரு சில அண்டர்ஸ்லாம் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் என்னதான் அவங்ககிட்ட இருக்கிற வெப்பன்ஸை வச்சு அதுங்களை அட்டாக் பண்ணாலும், ஈவன் ஃபயர் வந்து கேட்ச் பண்ணி அதுங்களை அட்டாக் பண்ணாலும் அதுங்களுக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா அதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த எறும்புங்க இந்த அண்டர்ஸ் அட்டாக் பண்ணி அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. அச்சோ, இதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம லோ லெவலில் இருக்கோம், இதில் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, எங்களை எல்லாரும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் இன்னொருத்தனை எறும்பு சாப்பிட்டுட்டு இருக்கு. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கான்சியஸ் இழந்துக்கிட்டு இருக்கான். அப்போ சடனா ஒருத்தன் வந்து அந்த எறும்பு அடிச்சு போட்டுட்டு வித்தின் செகண்ட்ல அந்த அடிப்பட்டவனை ஹீல் பண்ணிடுறான். அப்போ திடீர்னு நிறைய எறும்புங்க 2 பேரும் அட்டாக் பண்ண போற. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து லைட்டிங்கை யூஸ் பண்ணி அந்த எல்லா எறும்புகளையும் சாவடிக்கிறான். கொண்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தனை வந்து அந்த எல்லா எறும்புகளையும் பெரும் கையில அடிச்சு பந்தாடி பழக்க விட்டுட்டு இருக்கான். இப்போ இவங்க அந்த எத்தனை கண்டர்ஸா? அட ஆமாப்பா, இப்போ ஒத்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. டே பேங்க், என்னடா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் உடனே நீ செத்துருப்படா. ஓ சாரிப்பா, நான் உன்னை ஹீல் பண்ணுறதுல கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். பட் தோல் கொடுக்கும் நண்பர்கள் நீங்கள் இருக்கும்போது நான் எதுக்கு குழப்பணும் அப்படின்னு சொல்லி இந்த பேங்க் சொல்ல, அப்போ அந்த இடத்துக்கு மற்ற எல்லா எறும்போட பெருசாக இருக்கிற ஒரு ஒயிட் கலர் எறும்பு வந்துடுது. எப்பா, இதை பார்த்தா பாஸ் மாதிரி தெரியலையே. எனக்கு தான் தெரியல, சரி ஏதோ ஒன்று அடிச்சு பந்தாடுப்போம். பேங்க் அவனை பார்த்துக்கோ, அது ஒன்றும் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். ஓகே நோஸ்கி, வா நம்ம அடிச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் செம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி அது எறும்பை பேய் அடி சத்துறானுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லைட்னிங் அட்டாக்கு, அடுத்து அதோட பழைய பிடுங்கி அதோட வாயில சொருக்கு போட்டு அதை அப்படியே சாவடிச்சிடுறானுங்க. அட் லாஸ்ட் அந்த ஒயிட் எறும்பும் செத்துடுச்சு. அவ்வளோதான் பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னும் நிறைய ஒயிட் எறும்புலாம் வந்துடுது. ஓ, அப்படின்னா இப்போ செத்தது உண்மையிலே பாஸ் கிடையாதா? இன்ட்ரெஸ்டிங். இனிமே தான் ஆட்டமே சூடு பிடிக்கும் போது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அவங்க பவரை வேக்கன் பண்ணி அந்த எறும்புகளை பேய் சாத்த போகிறீங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நிறைய எறும்புங்க படையெடுத்து வந்துட்டு இருக்கு. கில்டு மாஸ்டர் சோரி, நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கோம், நீங்கள் சிக்னல் கொடுத்தா சரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே பர்மிஷன் அப்படின்னு சொல்லி அவன் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி முன்னாடி வர எறும்புகளை சாவடிக்கிறான். பட் அந்த ஒயிட் எறும்புங்க எதுவும் சாவல, அதுங்க ஏறி மறைச்சு வந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கட்டு அந்த கில்டு மாஸ்டர் சிக்னல் கொடுக்க இவங்களும் அந்த எறும்புல அட்டாக் பண்ண போறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் முதல்ல ஆரம்பிச்சது. சிட்டி நடுவில் திடீர்னு ஒரு போர்ட்டல் உருவாக அந்த போர்ட்டலுக்குள்ள வந்து நிறைய மாஸ்டர்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சது. அந்த மாஸ்டர்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்காக மிலிட்ரிஸ் அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ், மிசைல்ஸ், கன்ஸ்ன்னு சொல்லி எதை வச்சு அந்த மாஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணாலும் அந்த மாஸ்டர்ஸ்க்கு எதுவுமே ஆகல. இப்படி ஒரு பக்கம் போர்ட்டல் வந்து நிறைய மாஸ்டர்ஸ் வெளியே வந்துட்டு இருக்க, மக்களோட உயிரும் ஆபத்தில் இருக்க, என்ன பண்ணுறதுன்னு கவர்மெண்ட் முடிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ திடீர்னு இந்த மாஸ்டர்ஸ் அழிக்கக்கூடிய சக்தி ஒரு சிலருக்கு ஆவாக்கனாச்சு. அவங்க தான் த ஹண்டர்ஸ். அவங்களால மட்டும் தான் இந்த மாஸ்டர்ஸ் அழிக்க முடியும். ஸோ இப்போப்பட்ட ஹண்டர்ஸை அவங்க பவர்ஸை பேஸ் பண்ணி எஸ்லேருந்து ரேங்க் வரைக்கும் அவங்கள பிரித்து வச்சுருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் இவங்க அவங்க பவரை அவாக்கன் பண்ணிட்டாங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ளே எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஆனால் என்ன, அவங்களால அதுக்கப்புறம் அவங்க பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாது. தென் அப்படியே 3 வருஷம் கழிச்சு ஃப்ளாஷ்பேக்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை காட்டுறாங்க. இப்போ சிட்டிக்கு நடுவில் புதுசாக ஒரு போர்ட்டல் உருவாகிருக்கு. ஸோ அந்த போர்ட்டலில் இருக்கிற டஞ்சன் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில ஹண்டர்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சார் இந்தாங்க சார் உங்கள் காஃபி, உள்ளே போக போறீங்க, பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க சார். ஓ தேங்க்ஸுப்பா. ஹே கிம், எப்படிப்பா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஹேய் பாக், இது நீ தானா? அட நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹண்டிங்லாம் பண்ண மாட்டேன், இது பக்கம் வரவே மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நான் திடீர்னு அதிசயமா இந்த பக்கம் வந்திருக்க, சொல்லுப்பா என்ன விஷயம்? அதை ஏன்ப்பா கேட்குற? என் பொண்டாட்டி வேலை இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் எங்களோட 2வது குழந்தையும் பிறந்துடும். பணத்தேவை அதிகமாக இருக்குப்பா, அதான் இப்போ புதுசாக ஒரு போர்ட்டல் உருவாகி இருக்குல்ல, அந்த போர்ட்டல் மூலியமாக எல்லாம் சம்பாதிக்கலாம் தான் வந்திருக்கேன். ஓ அப்படி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி இவங்களாம் பேசிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஹே கைஸ், யாரும் வந்திருக்கான்னு பார்த்தீங்களா? அட நம்ம சாங்ப்பா. ஹே சாங், எப்படிப்பா இருக்க?
அ நல்லா இருக்கேன். நான் மறுபடியும் உங்க கூட வேலை பார்க்க வந்திருக்கேன். வழக்கம் போல நீங்க தான் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வீடு நடந்து வரேன். ஏவா சார் வரும்போது ஒழுங்கா சாப்பிட்டியா இல்லைன்னு அந்த கிம் கேட்க, சாப்பிட்டேங்க. அதுவும் நல்லாவே. எப்பா கிம் யார் பாப்பா எல்லாருமே உனக்கு வணக்கம் வைக்கிறாங்க. இவனா அவ்வளோ பெரிய வீட்டுக்கையா? அப்படிலாம் இல்லை. நீ நினைக்கிறதுக்கு டேரக்ட் ஆப்போசிட் தான் அவன். எது ஆப்போசிட்டா? ஆமாம். ஆக்சுவலாக நீ போனதுக்கப்புறம் தான் இவன் நம்ம குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணான். சொல்லப்போனால் நீ நினைக்கிற மாதிரி இவன் ஸ்ட்ராங்லாம் கிடையாது. இங்கே இருக்கிறவங்களே வீக்கானவங்கள விட ரொம்ப ரொம்ப வீக்கானவன். அதுலேயும் இவனுக்கு வீக்கஸ்ட் ஹண்டர்னு ஒரு அட்டை போல இருக்கு தெரியுமா? எது அப்படியா? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இவன் பொதுவாக வீக்காக இருக்கிற டஞ்சனுக்கு தான் போவான். இல்லைனா இவன் போகிற டஞ்சன் எல்லாமே வீக்காக இருக்கும். ஸோ இப்போ ஏற்பட்டவனே இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னா கண்டிப்பாக இது ஈஸியாக தான் இருக்க போகுது. அதனால கவலைப்படாத. அப்புறம் இப்போ நம்ம பேசுகிறத பற்றிலாம் அப்போ முன்னாடி பேசிகிட்டு இருக்காத. ஏன்னா அதை கேட்டால் அவன் கொஞ்சம் வருத்தப்படுவான். ஏன்னா உனக்கு பிடிச்சதில்ல. அட நான் எதுக்குப்பா பேச போகிறேன், கண்டிப்பாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை பார்க்க ஒத்துக்கிறான். அட பாப்பிக்கலாம் காதில் பில்ற மாதிரி பேசிட்டு நேரில் பார்த்தா பேசக்கூடாதுன்னு சொல்கிறானுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாத்தையும் எடுத்து தொலைஞ்சு போட்டேன். சரி ஓகே விடு. ஹவிகி சொன்னதும் ஒரு வகையில் உண்மைதான். ஹவிகி சொன்ன மாதிரி நான் போய்க்கணும் தான் அப்படின்னு சொல்லி நான் வீர மனசுல வச்சு நடந்து வந்துட்டுருக்கேன். ஹேய் சாங் ஃபோனுக்கு என்னாச்சு? ஜோ நீயா? நீ எப்படி பார்க்க? நான் இருக்கிறது இருக்கட்டும். என்ன உன் முகத்தில் கையெல்லாம் காயப்பட்டிருக்கு. உனக்கு என்னாச்சுன்னு முதல்ல பதில் சொல்லு. அதுவா? அது எல்லாம் வழக்கம் போலதான்ப்பா. எதுவும் வழக்கம் போலையா? உன்னால உன்னை ஒழுங்கா பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஜோ நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டுறா. தென் அதுக்கப்புறம் இவன் மற்ற அண்டர்ஸ் கூட அந்த ஈரான் டஞ்சனுக்கு போனது. அந்த டஞ்சன்லேருந்து எல்லாருமே சேஃபாக வந்துட்டானுங்க இவனை தவிர. இவன் மட்டும்தான் அடி வாங்கி மிதி வாங்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கடைசியில் டிஸ்சார்ஜ் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே அந்த ஜோ கிட்ட நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது அப்படின்னா அவனுக்கு அந்த இடத்துக்கு ஹீலர்ஸே கூட்டிகிட்டு வரலையா? ஆனால் ஏன்? ஏன்னா அவங்க எல்லாருமே ஐரன் கட்டர்ஸ். அதனால அந்த டஞ்சனுக்கு ஹீலர்ஸ் தேவையில்லை நடிச்சானுங்க. அதனால தான் அவனுக்கு அந்த இடத்துக்கு யாரையுமே கூட்டிகிட்டு வரல. அவங்க எல்லாருமே செல்ஃபிஷாக இருப்பாங்க போல. அவங்கள பற்றி மட்டும் யோசிச்சா மற்றவங்கள பற்றி யார் யோசிப்பாங்க? இவங்கள மாதிரி மோசமான ஆளுங்க கூட ஃபோட்டோ யார் போ சொன்னது சார்? ஹே ஆக்சுவலாக இதில் அவங்க தப்புலாம் எதுவும் கிடையாது. இங்கே வீக்காக இருந்தது என்னோட தப்பு. நான் வீக்காக இருக்கிறதுக்கு மற்றவங்கள ப்ளேம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, சரி சரி பேசினதெல்லாம் போதும் சீக்கிரமாக கிளம்பி வாங்க இங்கே கிளம்பும் அப்படின்னு சொல்லி அந்த குரூப்போட லீடர் எல்லாருமே வர சொல்கிறான். இவங்கள கேதர் ஆகுறாங்க. ஹலோ ஹண்டர்ஸ், இப்போ நம்ம போக போகிற மிஷனோட லீடர் நான் தான். என்னோட பேர் சாங்சால். உங்கள் எல்லாருக்கும் இப்போ நம்ம எந்த மாதிரி இடத்துக்கு போக போகிறோன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கோம் சார். மிஸ்டர் சாங் உங்கள் கூட ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி நான் வீர சொல்ல, சரி ஓகே எனிவேஸ் எல்லாருமே கிளம்பும் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாங் சொல்ல, இவங்க எல்லாருமே அந்த போட்டிக்குள்ளே ஒன் பை ஒன்னாக போக ஆரம்பிக்கிறாங்க. தென் அதே டைமில் அந்த சாங் ஜாலி இங்கே இருக்கிற எல்லா அண்டர்ஸோட ரொம்ப ஸ்ட்ராங். அதனால தான் இப்போ இவங்க எல்லாருமே வழி நடத்திக்கிட்டு இருக்கான். ஹே சாங், இப்போ நம்ம போகிற இடத்துல எந்த மாதிரி ஆபத்துலாம் இருக்கணும் தெரியல. அதனால வழக்கம் போல் முந்திரி கொட்டை மாதிரி முந்திரி போய் அடி வாங்காம இந்த வாட்டியாவது எங்கள் பின்னாடி ஒழிஞ்சுதேன்னு உடம்புல அடி விழாமல் பார்த்துக்கப்பா. வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் உள்ளே போக, ஹே சாங் அப்போ கட்டுக்கிறான். நீ உன்னோட பெஸ்ட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோபம் உள்ளே போகிறான். எல்லாரும் கேள்வி பண்ணுற அளவுக்கு என் நிலப்ப பாசமாக போச்சுல்ல. வீக்கஸ்ட் வெப்பன், வீக்கஸ்ட் ஹண்டர். எங்கே இருக்கிற பவருக்கும் பணத்துக்கும் என்னால் இதை மட்டும் தான் பார்க்க முடியும். இதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சரி வேறு வழி இல்லை. இதை வச்சு நம்ம முடிச்சளவுக்கு ரஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம மாசா அந்த பொட்டிலுக்குள்ளே போகிறான். வெல்கம் பேக் சேர்மன்கோ. ஆமாம் இன்றைக்கி நீங்கள் மீட்டிங் போயிட்டீங்களா? எல்லாம் எப்படி போச்சு? இன்றைக்காவது அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதாவது புதுசாக பேசுனாங்களா? இல்லை எல்லாம் வழக்கப்போல் அந்த டஞ்சன் மேட்டர் தான். ஆனால் இதை வாட்டி அந்த டஞ்சனில் கிடைக்கிற எல்லாத்தையுமே அவங்க கேட்குறாங்க. எது எல்லாத்தையுமே வா? ஆமாம் அது ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் கேட்குறாங்க. பட் அவங்க என்னதான் ரிக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாலும் நம்ம அண்டர்ஸோட வாழ்வாதாரமே இது நம்பி தானே இருக்குது. இதை சேல்ஸ் பண்ணி தான் அவங்க பணமே சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் உடனே வந்து கிடைக்கிற இந்த ஸ்டோனுக்கு வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லி அந்த கோவா ஸ்டோனை பார்த்துட்டு இருக்க. அதே மாதிரி வேற ஒரு ஸ்டோனை நம்ம ஹீரோ கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக எல்லா அனிமையில் வர மாதிரி இந்த அனிமையிலையும் மான்ஸ்டர்ஸை கொண்டா ஸ்டோன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டோனை வச்சு பணம் சம்பாதிக்கலாம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் ஒரு மான்ஸ்டரை கொண்டு அதோட உடம்புல இருக்கிற ஸ்டோனை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஏய் சாங் பார்த்து ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஜோக்கத்தை பார்த்தா சடனாக பின்னாடி இருந்து ஒரு காபின் மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண. அப்போ நம்ம ஹீரோ அவன் சோடை வச்சு அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணுறான். அப்படியே பிளாக் பண்ணதில் அவன் சோடை லைட்டாக கிராக் விட ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை தள்ளி விட்டுட்டு அதை திரும்பவும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது வயிற்றுலேயே சொருகலான்னு போனால் அப்போ அவன் ஸ்வாடே உடஞ்சிருது. அதை பார்த்து அவன் பயங்கரமாக ஷாக்காக அந்த மூமெண்ட்டில் அந்த மான்ஸ்டர் அவன் வயிற்றுலேயே கத்தி அறிகிறது. அதை பார்த்து அந்த ஜோ பயங்கரமாக காத்த ஜோ அசியதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அந்த பார்க் வந்து அந்த மான்ஸ்டரை அடிச்சு சாவடிச்சிடறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ உடம்புலேயே பயங்கரமாக பிளட் போயிட்டு இருக்க. சீக்கிரம் இவனை வந்து ஹீல் பண்ண நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க் அந்தந்து போக இந்த பக்கம் அந்த ஜோவோ நம்ம ஹீரோவை ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான்.
சேர்மன்கோ அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்தாகணுமா? ஆமாம். ஆனால் அந்த டஞ்சன் வந்து கிடைக்கிற ஸ்டோனை வச்சியும் தென் அந்த மான்ஸ்டர்ஸ் உடம்புல கிடைக்கிற அந்த ஸ்டோனை வச்சு தான் இந்த ஹண்டர்ஸ்க்கான வெப்பனே உருவாகுது. அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த ஸ்டோனை வச்சு வெப்பன்ஸை உருவாக்கலாம். பட் அந்த மான்ஸ்டர் உடம்புல கிடைக்கிற அந்த ஸ்டோன் அளவுக்கு இந்த ஸ்டோன் பவர்ஃபுல்லாக இருக்காது. ஒரு மான்ஸ்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு அதோட உடம்புல கிடைக்கிற அந்த ஸ்டோனை வச்சு கிரியேட் பண்ணுற வெப்பன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓ, அதனால தான் இந்த கவர்மெண்ட் இதை வேறு மாதிரி யூஸ் பண்ண நினைக்கிறாங்களா? ஆமாம். ஆனால் அது எப்படி அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க? வேற என்ன, எல்லாம் ஒரு பவர் சோர்ஸ் தான். பொல்யூஷன் இல்லாத, ஆபத்து இல்லாத, சேஃபான ஒரு எலக்ட்ரிசிட்டி. ஆனால் எந்த ஸ்டோனை வச்சு அவங்க எப்படி அதை கிரியேட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த சேர்மேனுக்கும் அவங்க கூட இருந்தவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். தென் அப்படியே இந்த பக்கம் இந்த டஜனை காட்ட அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த டஜனோட பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எல்லாருமே சந்தோஷமா இருக்க. இது பக்கம் நம்ம ஹீரோவோ வழக்கம் போல் அடி வாங்கி உட்காந்துருக்கான். வழக்கம் போல் அந்த சர்வும் நம்ம ஹீரோவை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹே சார், இப்போ நான் சொல்கிறத ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோ. நீ எதுக்காக அண்டராக இருக்குன்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நாளுக்கு நாள் உங்ககிட்ட எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா உன் நிலைமை தான் மோசமாகும். நேற்று தான் ஒரு டஞ்சனுக்கு போய் அடி வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்த இடத்துலேயே வந்து கண்டினியூ அடி வாங்கிட்டு இருக்கேன். ஏதோ சின்ன சின்ன காயமாக இருக்கிறதுல நான் சரிப்படுத்திட்டேன். ஒருவேளை சரிப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிய காயம் ஏற்படுச்சுன்னா உன் நிலைமை என்னாகும்னு யோசிச்சு பார்த்தியா? என்ன மன்னிச்சிருங்க ஜோ. வாயமோடு உன் மன்னிப்பு கொண்டு போய் குப்பையில் போடு. உங்ககிட்ட யார் மன்னிப்பு கேட்டா? நான் ஒரு நினச்சி எவ்வளோ கோலப்பட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவள் திரும்பவும் நம்ம ஹீரோவை ஹீல் பண்ணுறதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா. தென் அப்படியே இந்த பக்கம் மாட்டா அந்த டஞ்சலில் மற்ற எல்லாருக்கிட்டையும் மாஸ்டர் சொன்னேன். அப்புறம் மற்ற ஐட்டம்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே ரொம்பவே கம்மியாக கிடச்சிருக்கு. அடைச்சே நம்ம உயிரை பணைய வச்சு இவ்வளோ தூரம் வந்தது இந்த கம்மி ரூட்டுக்காக தானே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பயங்கரமாக தான் நினைக்கிறாங்க. அவங்க எவ்வளவோ பரவாயில்ல. ஆனால் நான் ஒரே ஒரு ஈரன் ஸ்டோனுக்காக ஆல்மோஸ்ட் சாகர நிலைமைக்கே போயிட்டேன். பெக்க கிட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்பட்டுட்டு இருக்க. அவனையும் அந்த பார்த்துட்டு இருக்க. ஹே கைஸ், எல்லாரும் இங்கே ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ஒருத்தன் கூப்பிட்றான். ஸோ என்னவா இருக்குன்னு இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கொக்கியாக இருக்குது. என்னப்பா அது பார்க்க உள்ளே போய்கிட்டே இருக்குது. ஹே வம்சூரு, அப்படின்னா இது ஒரு போல டபுள் டச்சனாக இருக்குமோ? இருக்கலாம். நான் இதை பற்றி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். எப்பா அப்படின்னா நம்ம உள்ளே போகலாம்ப்பா. கண்டிப்பாக அந்த இடத்துல நிறைய லூட் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம பொறிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிம்மு பார்க்கும் சொல்ல, அவசரப்படாதீங்க, இதை பற்றி நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னால. இந்த மாதிரி நம்ம ஏதாவது பார்த்தா முதல்ல நம்ம அண்டர் அசோசியேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போனோம். அதனால் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாங்ஸ் எல்லாம் மிஸ்டர் சாங் அவசரப்படாதீங்க. இப்போ ஒரு விலை இதை மட்டும் நீங்கள் அண்டர் அசோசியேஷன் சொன்னீங்க. அவங்க ஒரு ஆள் அனுப்பி நமக்கு கிடைக்கணும் எல்லாத்தையுமே அவங்க பொறுக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம வெறுங்க இதை வீசிட்டு போனோம். நல்லா யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது டி டஞ்சனோட ஒரு பாட்டு தான். ஸோ கண்டிப்பாக அந்த பக்கமும் டி லெவலில் இருக்கிற ஒரு டஞ்சன் தான் இருக்கும். அதனால அந்த இடத்துல போகிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் சொன்னதுக்கு நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்ச மாதிரி இந்த இடத்துல எந்த ஒரு சொன்ன கிடைக்கல. அதனால வேறு வழி இல்லை, அந்த பக்கம் நம்ம போய் தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த கிம்மும் பார்க்கும் சொல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி சம்டைம்ஸ் ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுல தப்பு இல்லை தான். என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, இதை ஓட்டிங்கை வச்சு முடிவு பண்ணிடலாம். யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஒரு பக்கம் ஓட்டிங் பண்ணுங்கள். யாரெல்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஒரு பக்கம் ஓட்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாங் ஓட்டிங் எடுக்கிறான். அந்த ஓட்டிங்கோட முடிவில் 6/6 முடிஞ்சிருது. ஓகே சார், 6 பேர் போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 6 பேர் போகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபைனல் டிசிஷன் உன் கையில் தான் இருக்குது. நம்ம உள்ளே போகிறதா வேணவா அப்படின்றத நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சாங்கு நம்ம ஹீரோவான சாங்கை கேட்குறான். இந்த சாங்கு பேர் அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவனோட பேர் சாங்கு, நம்ம ஹீரோட பேர் சாங்கு. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த சாங்கு நம்ம ஹீரோவான சாங்கை கேட்கவோ ஆக்சுவலாக ஃபுல்லாக போகிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா எங்களை விட்டு போனதுக்கப்புறம் நான் தான் என் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன். எங்கள் அப்பாவோட மெடிக்கல் செலவு, என் தங்கச்சியோட ஸ்கூல் ஃபீஸ். ஸோ எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு அந்த பணம் வேணும். அதனால சரி, ஓகே, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம மாதம் சொல்ல, தென் அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் மற்ற அண்டர்ஸோட ரேங்கை செக் பண்ணுற இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் ரேங்கை செக் பண்ணி முடிச்சுட்டு ஓகே அடுத்த உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிட இன்னொருத்தர் தான் உள்ளே போகிறான். தென் இப்படி இந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர ஒரு சில ஐரன் கண்டஸ்ட் கிட்ட ஒரு சில கில்டு மேனேஜர் அவங்கள அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் சேர்த்துறதுக்காக கான்ட்ராக்ட்லாம் போட்டு அவங்க கில்டுக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு பி ரேங்கோ 2 சி ரேங்கை சேர்ந்தவங்களும் சைன் பண்ணியிருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கில்டு மாஸ்டர் சாய். இங்கே எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. நான் எல்லாத்தையும் பக்காவாக பார்த்துக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே ஏஜென்ட் ஜெண்டர் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவங்க ஒருத்தவளாக இருந்தால் எவ்வளோ செலவுனாலும் சரி அவங்க நம்ம டீமோட தான் இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். என்ன பண்ணுறது, நம்ம எவ்வளோ செலவு பண்ணி ஆட்கள் சேர்த்தினாலும் நம்ம ஜோகி அளவுக்கு யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கில்டு மாஸ்டர் யாரையோ மென்ஷன் பண்ணுறான். தென் அப்படியே இந்த பக்கம் அந்த சிட்டிக்குள்ளே பார்த்தா 2 ஸ்கூட்டி திட்டு பசங்க ஒரு பொண்ணோட பொய்யை திட்டிட்டு போயிடுறாங்க. எங்களை பிடிக்க முடியுமா? யாராவ? ஏய் ஓரமாக போடி அப்படின்னு சொல்லி அவள் ஆறு நடிச்சுக்கிட்டே அந்த பொண்ணு கிட்ட இருக்கப்போ
அந்த மூமெண்ட்ல அந்த பொண்ணு அப்படியே ஒரு 80 டிகிரியில் பிளாக் கிளிப்பை போட்டு அவனுங்க ஆட்டியை போட்டு வந்த அந்த பேகை அசால்ட்டாக தூக்கிடுறா. இந்த ஸ்கூட்டி திட்டு பசங்களும் தேய்ச்சிட்டு போய் விழுந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த பேகை தொலைச்சி பொண்ணு வந்துடுறா. இவளும் அந்த பேகை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றா. ஸோ இந்த வேலையெல்லாம் யார் பார்த்ததுன்னு பார்த்தா அந்த கில்டு மாஸ்டர் ஜோய் சொன்ன அந்த ஜோய் தான் இவன். ஹேய் அவங்க அந்த எக்ஸலண்ட் ஜோய் தானே, அட ஆமாப்பா மேடம் எனக்கு சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவளை ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அந்த க்ரௌடுக்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அப்படியே ஒரு ஆச்சப்போ போட்டு அவங்க ஓடிடுறா. தென் அப்படியே இந்த பக்கம் அந்த டஞ்சனை காட்ட இவங்க ரொம்ப நேரமும் இந்த டஞ்சனுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ நம்ம ரொம்ப நேரமும் நடந்துட்டு இருக்கோமே, பாஸ் மான்ஸ்டரை கொண்டா நம்ம 1 மணி நேரத்தில் வெளியே போனோம், நம்மளால வெளியே போயிட முடியும்னு நினைக்கிறேன். 40 நிமிஷம் இருக்குல்ல, அதுக்குள்ளே வெளியே போயிடலாம். எது 40 நிமிஷத்துலையா? ஜோஹி என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பா எதுக்காக? இல்லைங்க, ஆக்சுவலாக நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே நான் தானே. நான் மட்டும் ஓட் பண்ணாமல் இருந்தேன்னா நாம் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். இப்போ என்னால் நீங்களும் பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்கல்ல, அதுக்காக தாங்க மன்னிப்பு கேட்டேன். இதைப்பா என்ன நினச்சலாம் கவலைப்படாத. அப்புறம் நான் இந்த இடத்துக்கு வந்ததில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எது பிரச்சனை இல்லையா? உண்மையிலே உங்களுக்கு ஓகேவா? ஓகே இல்லைடா போட வெங்காயம் ஃபுட்டை யாரா ஓட் பண்ண சொன்னது? சே, நான் என்னை விட உன்னை நினச்சதுல அதிகமாக கவலைப்படுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கத்தி மட்டும் ஆழமாக வயிற்றுல இறங்கிச்சு, நீ மொத்தமாக சேர்த்துருப்ப. உன்னை கஷ்டப்பட்டு நான் ஹீல் பண்ணேன். இதை பார், என்னால் உன் கையில் காலில் அடிப்பட்டால் எல்லாமே ஹீல் பண்ணிட முடியும். இப்போ நீ எடுத்த டிசிஷனை பார்த்தா உன் மண்டையிலையும் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்லு, உன் மண்டையில் அடிபட்டுச்சா இல்லையா? எதுவாக இருந்தாலும் இப்பயே சொல்லிடுறேன், நான் உடனே ஹீல் பண்ணி விட்டுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஜோஹி பீராங் கீழர். சொல்லப்போனால் நான் இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். பல வாட்டிக்கு உயிரை காப்பாற்றிருக்காங்க. என் மேலே அக்கறை இருக்கிற பர்சன். சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத. ஆனால் நான் உன்னை இன்னும் மன்னிக்கல. ஆனால் உன்னை மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து நம்ம வெளியே போனதுக்கப்புறம் நான் சாப்பிட வெளியே கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்கிறேன். எதே சாப்பிட வெளியே கூட்டிகிட்டு போகணுமா? டேய், சாப்பிட்றதெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போக சொன்னேன், அதுக்கே நான் இப்படி சாக்காகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஹே கைஸ், இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய கதவு இருக்குது. அட ஆமாப்பா, எந்த இடத்துல அவன்டா கதவை வச்சது? இந்த கதை வேறு லாக்காக இருக்குது. லீடர் சாங் இந்த கதவை திறக்கவே முடியல. இந்த இடத்துல இருந்து வெறுங்கையோட வெளியே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அஸ் லீடராக நீங்கள் ஏதாவது முடிவு பண்ணியாகணும். இந்த கதவை ஏதாவது பண்ணி திறங்க அப்படின்னு சொல்லி அந்த டீம் கேட்க, சரி வழிவிடு, இதை திறக்கிறதுக்கு எதுனா வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடரோ அந்த கதவை திறக்க ட்ரை பண்ண போகிறான். தென் அப்படியே இந்த பக்கம் வந்தா அந்த சேர்மன் போஸ்ட் தான் வந்த அண்டாஸ் கிட்ட இந்த அசோசியேஷன் எத்தனை வருஷமா ரன் ஆகுது, இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பாருங்க அண்டாஸ், உங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். கூடவே உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டையும் கொடுப்போம். ஆனால் ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டா உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்புறம் இப்போ நான் சொல்கிறத ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. டஞ்சனுக்குள்ளே தீர்க்க முடியாத நிறைய மர்மங்கள் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆபத்து உங்களுக்கு தான். அதனால டஞ்சனுக்குள்ளே போனால் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அந்த சேர்மனுக்கு புதுசாக வந்து அட்ரஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். தென் இந்த பக்கம் இவங்க எப்படியே கதை திறந்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து அடுத்த செகண்டே ஆட்டோமேட்டிக்காக நெருப்பெறுது. அந்த இடத்த சுற்றி நிறைய வித்தியாசமான சிலைகளாக இருக்குது. என்னப்பா அது, இதை சிலையை பார்த்தா அறப்பொழுது மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே பயங்கரமாக இருக்குப்பா. ஒன்று கத்தி வச்சுருக்குது, இன்னொன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருக்கு. ஒன்றும் புரியல, இதுக்கெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடியாத்தி, இந்த சிலை மட்டும் எல்லாத்த விட இவ்வளோ பெருசாக இருக்கணும். நம்ம ஹீரோவும் ஒரு பெரிய சிலையை பார்த்துட்டு இருக்கான். அது சரி, நம்ம உள்ளே வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல, இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் காணும்? வம்சோ, இது மேஜிக்கல் சர்க்கிள் தானே? மிஸ்டர் சாங், வம்சிங் வந்து பாருங்க, இது ஏதோ ஏஷியன் லாங்குவேஜில் எழுதிருக்கு. அப்படியா, இங்கே என்ன ஒரு பார்ப்போம். எது கார்டினோன் டெம்பிளோட கட்டளைகள் அப்படின்னு சொல்லி அந்த சாங் அந்த போர்டில் எழுதிருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறான். ஹே சாங், அந்த சிலையோட கண்ணா செஞ்சது அதை நான் பார்த்தேன்னு அந்த ஜோயி பயந்துட்டே சொல்கிறா. இங்கே இருக்கிற கட்டளைகளை யாரும் பின்பற்றலைன்னா நீங்கள் யாரும் உயிரோட திரும்பி போக மாட்டீங்க. அடுத்த செகண்டே அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக சாத்திக்குது. என்னது தானே சாத்திக்கிச்சு? ஒரு பிள்ளை வெகே மாட்டிக்கிட்டமா? நான் தான் அப்பவே சொன்னல இந்த இடத்துக்கு வர மாட்டேன்னு. இப்படி வாதன்றியா கூட்டிகிட்டு வந்து மாட்டிட்டீங்களே. இதுக்கு முன்னாடி நல்லா பொறுமையாக இருக்க முடியாது, நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகிறேன்னு அங்கேருந்த ஒருத்தன் அங்கேருந்து வெளியே போகிறதுக்காக அந்த டோரில் கை வச்ச அடுத்த செகண்டே பக்கத்துல இருந்த சிலை அவனை 2 துண்டா சத்தர விட்டுருது. அதை பார்த்து மற்ற எல்லாருமே பயங்கரமா சாக்காக, என்ன கருமண்டாது வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டுன்னு பீரன்ஸா இருக்கிறவனே ஒரே போட்ல சாச்சிருச்சுன்னா இதுக்கு நல்லா எம்மா தூரம். ஒரு நிமிஷம், இந்த சிலைகளால நகர முடியும்னா அப்படின்னா இந்த சிலையாலையும் நகர முடியுமா அப்படின்னு சொல்லி நான் ஹீரோ அந்த பெரிய சிலையை பார்த்துட்டு இருக்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் நிறைய வாட்டி சாகர நிலைமைக்கு போயிருக்கேன். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அது எல்லாத்துலேருந்து பொழைச்சிட்டேன். சொல்லப்போனால் மற்ற ஹண்டர்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்டோன்ஸை வச்சு நிறைய பணமும் புது வெப்பன்ஸும் வாங்குவாங்க. ஆனால் என்கிட்ட வெறும் லோ லெவல் ஸ்டோன் தான் கிடைக்கும். இதை வச்சு என்னால் பெருசாக எதுவும் வாங்க முடியாது. அப்புறம் என்கிட்ட இந்த ஒரு கத்தி தான். இந்த கத்தியை வச்சு தான் நான் ஃபைட் பண்ணணும். ஒருவேளை இந்த கத்தியை உடஞ்சி போச்சுன்னா வேறு வழியில் நான் கையில் தான் ஃபைட் பண்ணி ஆகணும். நான் வீக்காக இருக்கிறதால எல்லாருமே என்னை ஏளனமாக பார்த்தாங்க. ஆனால் அதை நினச்சி தான் எப்போவுமே கொல்லப்பட்டதில்லை. ஏன்னா தானே உண்மை. டஞ்சனுக்குள்ளே போனால் நான் உயிரோடு இருக்கிறதுக்காக அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுவேன். அப்போ தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு என்னால் கெஸ் பண்ண முடியும்.
இப்படி தான் இத்தனை நாளாக நான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் சாக போகிறேன்னா சீக்கிரம் எல்லாரும் கூடிங்க நம்ம ஹீரோ சிலை. அப்போ அந்த சிலை அட்டாக் பண்ணிடுது. அந்த அட்டாக்ல அவங்கள ஒருத்தர் அடிச்சு சாம்பலாயிட்டான். அதை பார்த்து எல்லாருமே பயந்து போய் சாக்காத போச்சு. அவ்வளோதான், இந்த இடத்துல எல்லாருமே சாக்க போகிறோமா? இல்லைன்னா இந்த இடத்துல எப்படி சாகக்கூடாது, எனக்கு இந்த இடத்துல எப்படி சாகிறதுக்கு விருப்பம்லன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்து போய் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிருது. சரி கைஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த எபிசோடு நம்ம ஆளுங்க ஏதோ லோ லெவல் டஞ்சன்னு சொல்லி போகக்கூடாத ஒரு பெரிய பயங்கரமான டஞ்சனில் போய் மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல என்னன்னா எல்லா சிலைகளும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சாவடிக்க ஆரம்பிச்சிருது. அதையும் அந்த பெரிய சிலை கண்ணில் லேசர் விட்டு ஒருத்தனை சாவடிச்சிருது. ஸோ இந்த இடத்துல அவங்க கதை முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம்லாம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பொழைச்சானா இல்லையா, எப்படி இந்த ஸ்டோரி போக போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்மளால அடுத்த எபிசோட பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஸ்டோரி வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அதனால கைஸ் அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட நீங்கள் பார்க்கறதுக்காக இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மாட்டிங்கன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு கூடவே நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இதில் பேர் கொஞ்சம் இந்த சோங்கு அப்புறம் சோஜி அப்படிலாம் வரும். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்தே முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சரி, ஓகே, உங்களை அடுத்த சொல்ல பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.